ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் என இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன். இயேசுவே, என் வாழ்விற்கான தந்தையின் திருவுளம் எது என்பதை எனக்கு தெரியப்படுத்தியருளும். என்னிடம் வருங்கள். நம்புவோருக்கு மன உறுதியை மட்டும் அல்ல, வார்த்தையால் வாழ்வையும் தருவேன் என்றீர். ஆனால் நீர் விடுத்த அழைப்பிற்கு செவி கொடுக்காமல் உம் விழுமியங்களை மீறி மணல் மீது மேல்தளம் இட்டவன் போல் வாழ்ந்த எனக்கு மன்னிப்பு தாரும் அப்பா. உம்மை விட்டு பிரிந்து சென்றதால் என் வாழ்வை சோதனைகளும் பிரச்சனைகளும் சூழ்ந்து தாக்குகின்றது. இயேசுவே, இறைவார்த்தையை கேட்டு நடப்பவனாக அதில் உறுதியாக நிலைப்பவனாய் என்னை கரம் பிடித்து உம் பாதையில் நடத்திடும். ஆண்டவர் இயேசுவே, எல்லோருடனும் அமைதியாக வாழுங்கள் என்றவரே, எல்லா மனிதர்களுடனும் அமைதியாகவும் பணிவாகவும் நடக்கும் மனதை என்னில் உருவாக்கும். இந்த நாளில் உம் வல்லமையான ஆற்றல், கருணை நிறைந்த ஆற்றல், ஆறுதலின் கரம் என்னை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கின்றேன். ஆமென்.